சென்னை புளியந்தோப்பு சாஸ்திரி நகர் பகுதியில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதாக கூறி அந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெபர்சனிடம் கேட்கலாம். ஜெபர்சன், இது தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. சென்னை புளியந்தோப்பு சாஸ்திரி நகர் பகுதியில குடிநீருடன் கழிவுநீர் வருவதால் அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில மழைநீர் வடிகால் பணிகளானது நடைபெற்று வருகிறது. இதற்காக பள்ளம் நோண்டக்கூடிய பணிகள் நடைபெற்றிருக்கிறது. அந்த வேலையின் போது குடிநீர் குழாய் மற்றும் கழிவுநீர் குழாயில உடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த உடைப்பின் காரணமாக குடிநீருடன் கழிவுநீர் சேர்ந்து வீடுகளுக்கு வரக்கூடிய குழாயில கழிவுநீர் வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். இதை சரி செய்து தர வேண்டும் என்று கடந்த ஒரு வாரமாக கோரிக்கை வைத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறித்தான் தற்போது இந்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களிடம் போலீசார் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். கழிவுநீர் வாகனங்களை கொண்டு அந்த பகுதியில உடைப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய கழிவுநீர் பகுதிகளில் கழிவுநீரை அகற்றக்கூடிய பணி ஒருபுறம் நடைபெற்று வருகிறது. இருப்பினும் கழிவுநீர் குழாயையும் குடிநீர் குழாயையும் பிரித்து முறையாக குடிநீர் வருவதற்கான ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இதன் காரணமாக இந்த கழிவுநீர் குடிநீருடன் கலந்து வருவதால் தொற்று நோய் பரவக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த ரோடு பல்ல நோண்டி 2 மாசம் ஆகுது. அந்த 2 மாசம் அந்த ரோடு அத்தை ரெடி பண்ணாதான் தண்ணி உங்களுக்கு நல்லா வரன்றாங்க. 2 மாசம் ஆகுது இன்னும் ரெடி பண்ண. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.